எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு if elseல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதில் நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஒரு நம்பர் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னோட இந்த இடத்துல ஜஸ்ட் சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்பர் அப்படின்னு ஒரே ஒரு இன்புட் இருந்தால் போதும். எப்போவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு எத்தனை இன்புட் தேவை எத்தனை அவுட்புட் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல என்னோட நம்பர் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் போதும். அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட நம்பர் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா -5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட இஃப்குள்ள என்னோட நம்பரோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு console.logல அது வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல போயிட்டு இது வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அதே இது எல்ஸ் அப்படிங்கிற இடத்துல எனக்கு console.log அப்படின்னு நான் போட்டு இதை வந்து நான் என்ன சொல்லிடுவேன், நெகட்டிவ் நம்பர். ட்ரூவா இருந்தா பாசிட்டிவ் நம்பர், இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இப்போ போய் அவுட்புட்டை போய் பாருங்க, எனக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. இதே இடத்துல நான் +5 கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இதே இடத்துல இன்னொரு ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களோட நம்பர் வந்து இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட கான்செப்ட்ஸ் நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது ஈவன் நம்பரா இல்லை ஆன் நம்பரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கும் நம்பர்னு ஒரே ஒரு இன்புட் இருந்தால் போதும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ என்னோட நம்பர் நான் போட்டு 10ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 10ங்கிற நம்பர் வந்து ஆன் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு இதுக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட நம்பர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. 2ஆல டிவைட் ஆகி 0ல முடிஞ்சாதான் அது ஈவன் நம்பர் அப்படிங்கிற லாஜிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2ஆல டிவைட் ஆகி 0ல முடியணும். அப்படி முடிஞ்சா எனக்கு வந்து console.logல அதை நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அதர்வைஸ் எல்ஸுங்கிற காலம்ல நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா console.logல இட் இஸ் அ ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்னோட அவுட்புட்டை செக் பண்றேன். பாருங்க, 10 இஸ் என்னோட ஈவன் நம்பர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. 7 அப்படின்னு கொடுக்குறேன், 7 இஸ் என்னோட ஆட் நம்பர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இதை இன்னும் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி நம்ம மாற்றலாம். ஓகேவா? லாஜிக் திங்கிங் அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது, நம்ம எப்படி எழுதுறோங்கிறது தான் இருக்குது. இப்போ பாருங்க, நான் இஃப்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட நம்பர் 2ஆல டிவைட் ஆகி ஆனால் 0ல முடியக்கூடாது. 2ஆல டிவைடும் ஆகக்கூடாது, 0ல முடியக்கூடாது அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், console.log அப்படிங்கிற ஏரியாவில் இதை வந்து ஆன் நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 2ஆல டிவைடும் ஆகாது, 0ல முடியாது அப்படின்னா. இப்போ இதே இடத்துல எல்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமை நான் கிரியேட் பண்ணிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா console.log அப்படிங்கிற இடத்துல இதை வந்து நான் என்ன கொடுக்கணும், ஈவன் நம்பர் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ போய் அவுட்புட்டை செக் பண்ணி பாருங்க, 7 இஸ் ஆன் நம்பர். அதே இது வந்து நான் 76 அப்படின்னு கொடுக்குறேன், 76 இஸ் அ ஈவன் நம்பர் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதை மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இஃப் எல்ஸை யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே இடத்துல இன்னொரு நம்பர் நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். இன்னொரு ப்ரோக்ராம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5ஆ 5ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் நான் சொல்றேன். உங்களோட நம்பர், நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பர் இஸ் டிவிசிபிள் பை, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா டிவிசிபிள் பை 5ஆ அப்படின்னு நான் செக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, என்னோட நம்பர் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான இது நான் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் லூப்புக்குள்ள என்னோட நம்பர் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து நீங்க ட்ரிபிள் ஈக்குவல் டு கூட கொடுத்துக்கலாம், நாட் டபுள் ஈக்குவல் டு கூட. இந்த இடத்துல வந்து டபுள் ஈக்குவல் டு கூட நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ட்ரிபிள் ஈக்குவல் டு நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா டேட்டா டைப்பை செக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது நம்பர் டேட்டா டைப்பை செக் பண்ணுதுன்னு அர்த்தம். நான் என்ன பண்றேன்னா, என்னோட நம்பர் டிவைடட் பை 0ல இருக்கணும், அதே மாதிரி அது 0ல முடியணும். 5ஆல டிவைடும் ஆகணும், 0ல முடியணும் அப்படிங்கிறதா அந்த கண்டிஷன்.
பாருங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட நம்பர் 5ஆல டிவைட் ஆகணும், 0ல முடியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல console.log off அப்படிங்கிற ஏரியால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிவிசபிள் பை 5ஆல இது டிவிசபிள் ஆகும் அப்படின்னு சொல்றேன். எல்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு console.log off இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட console.log off அப்படிங்கிற இடத்துல not divisible by 5 அப்படின்னு நான் சொல்லி இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்கன்னா வேலை ஈஸியா முடியும். உங்களோட லாஜிக் திங்கிங் வந்து ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க இந்த இடத்துல 20ங்கிறது என்னால 5ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது இப்ப போய் பாருங்க 13ன்னு கொடுக்குறேன், இது வந்து 5ஆல டிவைட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். என்னன்னா இந்த இடத்துல நீங்க போடக்கூடிய கண்டிஷன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா என்னோட நம்பர் 5ஆல டிவைட் ஆகி 0ல முடியுதா அப்படிங்கறதா நம்மளோட மெயின் கான்செப்ட்ஸ். ஓகேவா? இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஒரு இன்டர்வியூவை கிராக் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரிப்டோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். பை. தேங்க்யூ.